நானும் நீங்களும் எங்க சந்திச்சுக்கிட்டோம், எப்ப பேச ஆரம்பிச்சோம், எனக்கு எந்த இடத்துல உங்களை பிடிக்க ஆரம்பிச்சது, ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்படி எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல பாரதி. இப்ப கூட இங்க எது தப்பு எது சரின்னு எனக்கு எதுவும் புரியல. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். நான் உங்களை மனசார விரும்புறேன். அது மட்டும் உண்மை. நீங்க தான் என் ஒய்ஃப்னு எனக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நாள் ஆக ஆக உங்க மேல எனக்கு இருக்கிற அன்பு எவ்வளவு ஆழமானதுன்னு என்னாலே உணர முடிஞ்சது. என்கிட்ட இருந்து உங்க ஞாபகங்கள் மறந்து போயிருந்தாலும் என்னால உங்களை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எங்க அம்மாவோட சாவுக்கு நீங்க தான் காரணம்னு என் சித்தி என்கிட்ட சொன்னப்போ அது 1% அளவு கூட என் மனசை பாதிக்கவே இல்லை. எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவங்க என் கூட இல்லாம போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொன்னப்போ எனக்கு கோபம் வந்திருக்கணும். ஆனா அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற எண்ணம் மட்டும்தான் அந்த நிமிஷம் தோணுச்சு. மித்ரா கழுத்துல நான் தாலி கட்ட போன அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவீங்கன்னு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஃபோன் மட்டும்தான் வந்துச்சு. நீங்க பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் எதை பத்தியும் யோசிக்காம நான் உங்களை தேடி ஓடி வந்தேன். நான் உங்களை முழுசா நம்புறேன் ஆதி. நீங்களும் என்ன முழுசா நம்புறீங்க. நான் சொல்ல போற உண்மையை உங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா ஆதாரத்தோட நிரூபிச்சா நீங்க நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாரதி, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இதுக்கு மேல என்கிட்ட சுத்தி வளைச்சு பேசுற அவசியம் எல்லாம் வேண்டாம். ஆதி, துரை உயிரோட இருக்கான். அந்த ராஸ்கல் உயிரோட இருக்கானா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா ஆதி, நீங்க வெற்றியா மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணை காப்பாத்துனீங்கல்ல, அந்த பொண்ணு தான் துரை உயிரோட இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னான். துரை செத்துட்டான் தானே உங்க மேல கேஸ் போட்டாங்க. அவன் உயிரோட இருப்பான்னு அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு. அவன் உயிரோட தான் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பல உண்மைகள் தெரிய வரும். அத நான் சொல்றதை விட அவன் சொன்னாதான் சரியா இருக்கும். ஐயோ, துரை உயிரோட இருக்கிற விஷயத்த பாரதி ஆதி கிட்ட சொல்லிட்டாங்களே. உடனே இதை நம்ம பவானி மேடம் கிட்ட சொல்லி ஆகணும். சரி. இப்ப கூட துரைய மிரட்டி ஒரு இடத்துக்கு என்னை யாரும் வர சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நான் துரைய தேடி போனேன். ஆனா என்னால அவனை மீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கல்யாண மண்டபத்துக்கு வந்து என்னையும் உங்களையும் மீட் பண்றதுக்கு அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கான். நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனா என்னால அவனை பார்க்க முடியல. அதுக்குள்ள என்னை வேற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஆனந்த் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரே ஒரு பையனை செல்லம் கொடுத்து வளர்த்தது எவ்வளவு தப்பா போச்சு. அம்மா அப்பா 2 பேர் இருக்கிறப்போ யாருக்கும் தெரியாம அதுவும் போய் மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இதெல்லாம் என்ன கருமன்னு தெரியல. சொல்லு ரவி. மேடம், அந்த பாரதி ஆதி கிட்ட துரை உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஹே ரவி, இதுக்கு மேல அந்த துரை உயிரோட இருக்கவே கூடாது. உடனே கிளம்பி போ. அங்க நம்ம ஆளுங்களோட சேர்ந்து அந்த துரையோட கதையை முடிச்சிரு.
அவனை என் கையால தான் போட்டு தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது முடியாது போல இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அவனோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்கணும். சரிங்க மேடம், சொல்லிட்டீங்கல்ல, வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஐயோ, என்ன சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கேனே தெரியலையே. அந்த தூரம் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து நடக்கிற எதுவுமே சரியில்லை. ஆதிக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடக்காம போச்சு. ஆதி பாரதியோட கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறான். கடைசியில ஆனந்த் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய ஷாக் கொடுத்துட்டான். இப்போ தோர உயிரோட இருக்கிற விஷயம் ஆதிக்கும் தெரிஞ்சு போச்சு. நடக்கிற எதுவுமே சரியில்லை. பாரதி தோர உயிரோட இருக்கிற விஷயத்த மட்டும் ஆதிக்கிட்ட சொல்லிருக்கா. சரியான ஆதாரம் இல்லாம அவ ஆதிக்கிட்ட என்ன பத்தி எந்த விஷயத்தையும் பேச மாட்டான். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நல்ல விஷயம் அது மட்டும்தான். என்ன தூக்கமா? எந்திரி எந்திரி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. டேய், ஃபுல்லா அவுத்துட்டு அவன் கைய பின்னாடி வச்சு கட்டுறா. டேய், என்னடா பண்றீங்க? விடுங்கடா. விடுங்கடா. டேய், டேய், அவனை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்றா. சும்மா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். வர, ரொம்ப கத்தாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சத்தத்தை மொத்தமா அடக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். புரியல இல்ல? பவானி மேடம் உன்னை மொத்தமா போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்த. ஏய், நான் சொல்லிட்டு இருக்கான். கட்டுக்கடா அவனை. கட்டு, அவ்வளவுதான். ஆதியும் பாரதியும் தனியா இருந்த வரைக்கும் நமக்கு லாபமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம நினைச்சது எதையுமே சாதிக்க முடியாது. இதுல கூட உங்க பையனும் போயிட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். உங்க பையன் ஏன் கூட இருக்கிறது ரொம்ப பெரிய பலம். அதை வச்சு நம்ம சாதிக்க வேண்டியதுல சாதிச்சிடலாம். உங்க பையனை எதை பார்த்து விரும்பினாலாம் எனக்கு தெரியல. ஆனா நமக்கு அது பிளஸ்ஸா இருக்குல்ல. உங்களுக்கு ஆதியோட சொத்து வேணும், எனக்கு ஆதியும் அந்த பாரதியும் ஒன்னாவே இருக்க கூடாது. எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேரோட எண்ணமுமே ஒண்ணுதான். ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி எப்படியோ அந்த பாரதியோட கழுத்துக்கே போயிடுச்சு. அவ கழுத்துல இருக்கிற தாலியை இறக்கணும்.